வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Nikon D7500 அந்த கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமராவை நம்ம யூடியூப் சேனலுக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா JS ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோ, கொசவப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் இந்த ஒரு வீடியோக்காக அவருடைய கேமராவை நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Nikon 7500 ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த சீரியஸில் 7 சீரியஸில் Nikon D7000, 7100, 7200, அதுக்கப்புறமா 7500, அதுக்கு அடுத்து 750, 750 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. 7200 ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கேமராவாக நம்மளுடைய ஃபீல்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்டேட் பண்ணி 7500 கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7500 பற்றி பார்க்கணும் அப்படின்னா 7200 நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். அதை விட கொஞ்சம் அப்டேட் தான் 7200. இதில் பார்த்திங்கன்னா 18 to 105 mm லென்ஸு இதோட வருது, கிட் லென்ஸோட வருது. இல்லை நமக்கு கிட் லென்ஸ் வேணாம், பாடி மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். 7200 மாதிரியே தான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேம் அதே சைஸ் தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ரைட் சைடு இந்த கண்ட்ரோல் ஸ்க்ரோல் பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 7200, 7000, 7100 இருக்கிற மாதிரியே தான் எல்லா செட்டிங்ஸும் இருக்குது. இதில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த சீரியஸ்லையும் அந்த பட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வியூ ஃபைண்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு. இப்போ நம்ம நைட் நேரத்தில் எடுக்கிறோம், அப்போ டிஸ்பிளே நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக அந்த லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ISO, அப்புறம் ரெக்கார்டிங், AEL, AFL இந்த பட்டன்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் நம்ம ஈஸியாக எடுத்து பார்க்குறதுக்காக ப்ளே பட்டன், டெலிட் பட்டன் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட்கட்டாக மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெனு பட்டன், அடுத்து பார்த்திங்கன்னா லாக் பட்டன், அடுத்து இமேஜ் ஜூம் பட்டன், இமேஜ் ஜூம் அவுட் பட்டன், அப்புறம் இன்ஃபோ பட்டன் இதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லாக் பட்டன் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணக்கூடிய பட்டனாகவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இமேஜ் குவாலிட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பட்டனாக இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா செலக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் பட்டனுக்கு மீட்டரிங்கோடைய ஷார்ட்கட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோ நம்ம டிஸ்பிளேயில் தெரிகிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பட்டன் லெஃப்ட் ரைட் மேலே கீழே நடுவில் ஓகே பட்டன் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஃபோட்டோ அண்ட் வீடியோ, இதில் 4K வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஐ பட்டன் எதுக்குன்னா அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில செட்டிங்ஸை நம்ம இந்த ஐ பட்டனில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எல்வி மோட் இருக்குது. நடுவில் அமுக்குனிங்கன்னா எல்வி ஓப்பன் ஆகும். அதிலே பார்த்திங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோ பட்டன், அப்புறம் மேலே ஃபோட்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃப்ளிப் அப், ஃப்ளிப் டவுன் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் அவுட் கெனானில் தான் இருக்குது. இது நிக்கானில் இன்னும் அது வரல. இது காப்பிரைட்டு கிளைம் மாதிரி அவங்க வச்சுப்பாங்க, அவ்வளோ தெரியுது. ஃப்ளிப் டவுன் அண்டு ஃப்ளிப் அப் இது 2 மட்டும்தான் இருக்குது. இது நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொண்ணு மாப்பிளைக்கு தெரியாமலே நம்ம அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள கேஷுவலாக 2 ஸ்டேஜில் உட்காந்து பேசிக்கிருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருப்போம் குரூப் வராத நேரத்தில். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எல்வி ஆன் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த கேமரா 7000 பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்காது, ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன், டவுன் ஸ்க்ரீன்லாம் இருக்காது.
அப்போ நம்ம வந்து பொண்ணு மாப்பிளையை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நம்மளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு கேஷுவலாக பேசுகிறத நிப்பாட்டிட்டு ஃபோட்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லென்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல், அப்புறம் விஆர் ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விஆர் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதே நல்லது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D7500 அப்படின்னு லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃப்ளாஷ், அப்புறம் பிகேடி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடில் மாட்டுறதுக்கான ஒரு ஷூ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கார்டு போட்டுக்கலாம். கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்டு தான் போட முடியும். இதுக்கு முன்னாடி வந்த 7000லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கேமராவில் 7 சீரியஸில் ஃபஸ்ட்டு கேமரா 7000. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மெமரி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 7500 சிங்கிள் மெமரி கார்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 4K வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஏன் சிங்கிள் மெமரி கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஆனால் நிக்கானில் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ண மாட்டுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த பிரச்சனை, மெமரி கார்டு பிரச்சனை. இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற 7000 பார்த்தீங்கன்னா 2 மெமரி கார்டு இருக்கும். இதில் வந்து சிங்கிள் மெமரி கார்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பட்டன், ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நிக்கானில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்னாப் பிரிட்ஜ் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மைக் ஜாக் இருக்குது. அதேமாதிரி HDMI, பெரிய HDMI போகிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு USB டைப் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.